கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த ஆதி அன்பை குறித்து பார்த்தோம். இன்று யோவான் சுவிசேஷகன் அவர் தன்னுடைய முதல் நிருபத்தில் இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது ஒரு மாசற்றதாக இருக்க வேண்டும், வெளிப்படையாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், இப்படி என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு 4:20 பார்க்கின்ற வேளையில் 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதில் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் வேர்டு தெரியுங்களா? நான் கடவுளை தான் அன்பு கூறுகிறேன், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், நான் சபைக்கு ஒழுங்காக போகிறேன், தசமபாகம் காணிக்கெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறேன், நான் எல்லா ஒரு இதுலேயும் அந்த நியாயசாஸ்திரி போல் நான் சிறு வயது முதற்கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்கிறார். ஆண்டவன் சொல்கிறார், நீ எல்லாவற்றையும் விட்டு நீ பரலோக ராஜ்யத்தில் வரணும், அது இல்லாட்டியும் உன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்று சொல்கிறார். விட்டு அவன் முகத்தோடு போனான் என்று பார்க்கிறோம். இந்த பக்கத்தில் பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொல்லி, நான் அன்பு கூறுகிறேன் ஐயா, நான் அநேகருக்கு நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஒரு பெரிய பிரசங்கியாராக இருக்கிறேன், நான் ஒரு அநேக ஸ்தாபனங்களை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல அவர் ஒன்று எதிர்பார்க்குறாரு. சொல்லியும் உன் சொந்த சகோதரனிடத்தில் என் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனை எப்படி அன்பு கூறுவான்? அதோடு சொல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம வெறுமனே சூப்பர் ஃப்ளோவர்ஸாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, பார்க்குற, நீ அறிந்திருக்கிற, தொட்டு உணர்கிற ஒரு சகோதரனுக்கு நீ அன்பு கூறலைனாக்கா நீ காணாத தேவனை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. காணாத தேவனை நீ எப்படி நீ அன்பு கூற முடியும்? அது ஒரு ஹம்பக், அது ஒரு மாய்மாலம். ஆகவே இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் இந்த நாளில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் நீங்கள் சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று சொல்லப்படுகிறது ஐயா. அவன் தன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூற காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இட் இஸ் குவைட் இம்பாசிபிள். அது பண்ண முடியாது. அதுதான் மிக தெளிவாக யோவான் சொல்கிறார். அன்பை குறித்து இந்த யோவான் நிருபத்தில் பல இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி நம்மை அன்பு கூர்ந்தார். நம்மை அன்பு கூறலைன்னா அவர் தேவகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பிகாஸ் அவருடைய ஃபஸ்ட்டு லவ், அந்த ஃபஸ்ட்டு லவ் வந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் காண்கிற தேவனை அல்ல, நம்முடைய சொந்த சகோதரர்களை நேசிக்க வேண்டும். காணாத தேவனை நாம் ஒரு காலத்திலும் அறிய முடியாமல் போய்விடும். ஆகவே இதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் ஏதாவது செய்திருந்தால் என்னை தயவுசெய்து மன்னியும் ஐயா, இனிமேல் நான் சரியாக அன்பு கூறுகிறேன், என்னுடைய சகோதரனுக்கு நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வோமா? அந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஐயா. இந்த அன்பு எங்களை எப்படி நெருக்கி ஏவுகிறது ஐயா. ஆண்டவரே, நெருக்கி சுனேகா என்று சொல்வார்கள், நெருக்கி ஏகிறது. அப்படிப்பட்டதான அன்பு எங்களை நெருக்கி ஏவ நீங்கள் கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் அன்பு எங்களில் இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a good day. Bye.